வணக்கம். இந்த ஏஐ ஓட தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி செக்டார்ல எந்த அளவுக்கு கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்குங்கிறத நாளுக்கு நாள் பார்த்துட்டு இருக்கோம். டில் 2022 உங்களோட ஸ்டஃப் என்னங்கிறது கம்பெனி உங்ககிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. நீங்கள் பேப்பர்ஸ் போட்டு வேறு கம்பெனி மாற்றணும்னு நினச்சா கூட அவங்க உங்களுக்கு வேறு ஆஃபர்ஸை கொடுத்து தக்க வைக்கிறேன்னு நினச்சாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி ஃபயர் பண்ணுறது அப்படிங்கிறத கம்பெனி பார்த்துட்ருக்கு. ஈவன் டெஸ்டிங், டெவலப்மெண்ட், சப்போர்ட்டு, ஹெச்ஆர், சிஇஓ, சிஎஃப்ஓ யாராக இருந்தாலும் சரி அவங்கள ஈஸியாக அன்றைக்கி தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களே அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட எல்லா சோர்ஸும் இருக்குது. 100 பேர் செய்கிற வேலையை ஒரு ரோபோ செஞ்சுச்சுன்னா அவன் ஏன் நம்மளை ஹையர் பண்ணும்? நம்மளுக்கு கார்பரேட்டில் மிஞ்சினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உரிமையாக உங்களோட சுப்பீரியர்ஸையோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிற உங்கள் கொலீக்ஸையோ உரிமையாக பேரை சொல்லி கூப்பிட்டது மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஐடி மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், சரியா? ஒவ்வொருத்தரும் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஐடி நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படி தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சில காலம் மட்டுமே, சரிங்களா? அது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு தடுமாற்றம் வரும். அதனால் செகண்ட் ஆப்ஷனுக்கு போங்க, சரியா? நம்ம இந்தியா ரொம்ப பெருசு. ஆல் தி சோர்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆர் வித் அஸ். முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஐடி மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். நிறைய துறை இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி பண்ணி சந்தைப்படுத்த விரும்புங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா சோர்ஸும் இருக்குது. ஏஐ மட்டுமே நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.